இப்போ சீமான் அரசியல் ஆரம்பிச்சது எங்க இருந்து அவர் காசு இருக்குது? எப்படி இவ்வளவு கார் இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு? ஏன் எளிமையா இல்லாம அவர் மட்டும் பொருளாதாரத்துல வச்சுட்டு எங்க இருந்து பணத்தை வச்சு வாழ்றாருன்றது உங்களோட கேள்வி. ஆமா. இது மக்களுடைய கேள்வி, நாங்க ஏத்துக்கிறோம். ம். இப்ப நீங்க அவர் அதிகாரமும் கொடுக்கல, ஆட்சியும் கொடுக்கல, எந்த ஒரு மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் மக்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யல. அவர் ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நாங்க வந்தா மாத்துவோம்னு பேசுறாரு. கரெக்ட்டுங்களா? இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், முதல்வர் உட்பட யாராவது ஒரே ஒரு ஆள் ஏழ்மையான ஆள் பேர் சொல்லிட்டு போங்க. இல்ல ஏழ்மையா இருக்கணும், எளிமையா இருக்கணுங்கிறது என்னோட கருத்தே கிடையாது. அவங்க சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்றப்ப அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அடுத்தவங்க காசுல வாழ்றப்போ நீங்க அந்த இடத்துல எளிமையா தான் இருந்தாங்க. சரி, இவர் அடுத்தவங்க காசுல வாழ்றாங்க, வாய்ப்பு கொடுத்து அதுல எடுத்து சாப்பிடுறாங்களா அவங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அடுத்தவங்க காசுல வாழ்றப்போ உனக்கு அங்க துடிக்கணும், உடம்பு மனசு துடிக்கணும். உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? சரி, இப்ப அவருக்கான விமர்சனம் இருக்குன்னா, நாளைக்கு அதிகாரம் கொடுத்தா, இல்ல நான் சீமான் கட்சியில கொஞ்ச நாள் இருந்தீங்க, நாம் தமிழர் உங்களுக்கு இயக்கம் பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. இப்ப எங்களுக்கு மறுபடியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற திராவிடம் அரசியல் சார்ந்த கட்சிகள்ல ஏழ்மையான எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லிட்டு போங்க. அதுக்குதான் நான் அது பதில் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. இல்ல அதுக்கு பதில் இல்ல, அவர் வசூல் பண்ணி சாப்பிடுறாரு, அவர் மேல குறை சொல்லிட்டீங்க. ஓகே, நாங்க ஓட்டு போட்டு உரிமையை கொடுத்து மக்களுக்கு ஒரு தலைவனை நீ வந்தா எனக்கு செய்யணும், உன்னை நம்புறோம், நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லி உன்னை நம்பிக்கையா ஓட்டு போட்டு 5 வருஷம் உனக்கு கொடுத்தா ஆடி காரு, BMW காரு, பங்களா எல்லாமே வாங்கி வசதி ஆயிடுறீங்க. இதுக்கு நான் ஒரே அப்ப யாரு ஏழ்மையா நேர்மையா இருக்க அரசியல் தலைவர்? ஒரே ஒருத்தர் பேரு ப்ளீஸ். ஏன்னா உங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்கு, நீங்க எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் தெளிவா சொல்லுங்க. யாருமே இல்ல. நம்ம எத்தனை கேள்விகள் முன்வைத்தாலும் கடைசியா உங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் மட்டும் எங்கள்கிட்ட வரல. என்னன்னா, நேர்மையான ஒரு அரசியல் தலைவர், ஊழல் செய்யாத ஒரு அரசியல் தலைவரை ஒரு நேர்மையா சொல்லுங்கன்னா சொல்ல முடியல. மக்களே பார்த்து நம்ம என்னதான் முட்டி மோதி பேசி எதை சர்வே எடுத்தாலும் கடைசியில வரக்கூடிய பதில் இதுதான். அதாவது என்னன்னா, கொள்கை தலைவர் தேர்ந்தெடுத்து என்னதான் கட்சி ஆரம்பித்தாலும் என்ன கொள்கைனே தெரியாம நீ கட்சியில இருக்க கட்சியும் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல தமிழ்நாட்டுல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சொத்து சேர்க்க தான். புதுசா ஆடி கார் லான்ச் ஆனாலும் வாங்குவாங்க, BMW கார் லான்ச் ஆனாலும் வாங்குவாங்க. மக்கள் ஏழவே இருப்பான், நீ போய் ரேஷன் கடையில் அரிசியை வாங்கி சோத்தை தின்னுட்டு போப்பா, ஓட்டா போடுன்னு சொல்ற கதை தான் இருக்கு. கரெக்டுங்களா ஐயா? உங்களுடைய பயணம் மிக்க மகிழ்ச்சி, நன்றி.